இதுதான் என்னோட 3வது யூடியூப் வீடியோ. என் பேர் ஷானுகா. நான் நார்வேல வசிக்கிறேன். இன்னைக்கு நாங்க நார்வேஜியன்ஸோட ஐகானிக் ஃபுட் தான் பார்க்க போறோம். நீங்க எப்பயாவது நார்வே வந்தீங்களா, இல்லாட்டிக்கு நார்வே சம்மந்தப்பட்டது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சாப்பாடுகளை நீங்க ட்ரை பண்ணணும். போன வீடியோ மாதிரி தான் சாப்பாட்டோட விலைவாசிகள் எல்லாம் மேல ஒரு கார்னர்ல போட்டுருவேன். உங்களோட நாட்டு கரன்சியையும் நான் போடுவேன். ஸோ தட் நீங்க பார்க்கலாம் உங்களோட நாட்டு கரன்சிக்கு எவ்வளவு வருகுதுண்டு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்டா நாங்க ட்ரை பண்ண போற ஃபுட் வந்து ப்ரூனோஸ்ட், அதாவது ப்ரௌன் சீஸ். இவன் தான் அது இவன் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கிறான். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ப்ரௌன் சீஸ். இந்த சீஸ் கூடுதலாக ஆட்டோட பாலில் செய்கிறவியல். ஆட்டோட பாலை நிறைய நேரம் கொதிக்க வச்சிங்களா சம்திங் இப்படி வரும் என்று நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக தெரியாது. நான் 2008 நார்வேக்கு வந்தேன். நார்வேஜியன்ஸோட எந்த ஒரு சாப்பாடுமே எனக்கு பிடிக்காது ஸ்டார்டிங்கில். எனக்கு பிறகு தான் நிறைய சாப்பாடு பிடிக்க வந்தது. பட் நான் ப்ரௌன் சீஸ் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டு திடீரென்று வந்த காதல் மாதிரி எனக்கு இதில் வந்து ஒரு லவ் வந்துட்டு. எனக்கு ப்ரௌன் சீஸ் சரியா பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். That's what I'm saying. நார்மல் சீஸ் மாதிரி இது டேஸ்ட் பண்ணாது. இது வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். மஸ்ட் ட்ரை. இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து வேண்டி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். கூடுதலாக நார்வீஜியன்ஸ் வந்து ப்ரௌன் சீஸை சும்மா சாப்பிட மாட்டீங்கன்னா அவைய வாஃபிள்ஸ் பானோட வச்சு பேன் கேக்ஸோட வச்சு சாப்பிடுவீங்கன்னா. ஸோ அதனால் வாங்க நாங்களும் அவங்கள மாதிரியே போய் வாஃபிள்ஸில் ப்ரௌன் சீஸ் போட்டு சாப்பிடுவோம். வஃபிள் சாப்பிட வந்த இடம் தான் ஹரால்ஸ் வஃபிள். டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் எல்லாம் நான் போடுவேன். உண்மையாகவே இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு 90s வைபை தந்தது, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. எந்த ஒப்பீனியனில் இது எல்லாமே கூட விலை, ஆனால் டவுனில் இருக்கிறதால கூட விலைக்கு விற்கிறாங்க. ப்ரௌன் சீஸ் வந்து சும்மா சாப்பிட்டாலும் டேஸ்ட் தான். பட் எனக்கு வந்து இப்படி சாப்பிடத்தான் பிடிக்கும். இந்த நார்வேஜியன் ஐகானிக் ஃபுட் வீடியோவில் அடுத்ததாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் ஸ்க்ரேதர். இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் விதவிதமான நார்வேஜியன் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. இங்கே இப்படி நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் ஏன் இங்கே வந்தேனான்னா மற்ற ரெஸ்டாரண்ட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அண்ட் இவங்கள்ட்ட ஒரு பர்டிகுலர் மெனுவே இருக்குது, அதுக்கு பேர் டேஸ்ட் ஆஃப் நார்வே. அது சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன் நான். நான் அடுத்த டேஸ்ட் ஆஃப் நார்வே மெனு என்னத்தை இன்க்ளூட் பண்ணுதுண்டா 3 மீட் லோஃப், அதாவது இறைச்சி கேக், ஒரு இறைச்சி மானோட இறைச்சி, அதாவது பெரிய ரெயின்டியரோட இறைச்சி. இங்கே நார்வேல இதுதான் நேஷ்னல் அனிமல் அண்ட் இது ஃபேமஸ். இங்கே மிச்ச 2 இறைச்சியும் பீஃப், அதாவது மாட்டோட இறைச்சி. இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இதை எப்படி சாப்பிட்றேன்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இறைச்சியை வெட்டுங்க, அதுக்கு பிறகு கோவாயை கொஞ்சம் போடுங்க, அதுக்கு பிறகு அந்த ப்ரௌன் சாஸை போடுங்க, அதுக்கு பிறகு இந்த பயிரை போடுங்க, அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கை வெட்டி அதை போடுங்க, அதுக்கு பிறகு கடைசியாக முக்கியமான விஷயம் அந்த சிகப்பாக இருக்கிறது ஜாம். லிட்ரலி எஸ், ஜாம். நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், இறைச்சியை போய் ஜாமோட போய் சாப்பிடுவீனமாண்டு. ஓம், நார்வீஜியன் ஆக்கள் சாப்பிடுவீனா. நானும் நினைச்சு நான் இது சிக்கன், ஆனால் உண்மையாகவே இது டேஸ்ட்டாக இருக்கும். லைக் என்ன நம்புங்க, ஒரே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. நார்வேல இருக்கிறவியல் கூடுதலாக இந்த சாப்பாடு கிறிஸ்மஸ் டைம் தான் சாப்பிடுவீனா. உண்மையாகவே இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த சாப்பாடு உண்மையாகவே நல்லா இருந்தது. வீடியோக்காக சொல்லலை, இது ப்ரொமோஷனும் இல்லை. உண்மையாகவே இந்த சாப்பாடு நல்லா இருந்தது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது லக்ஸ் மீன், அதாவது சால்மன் மீன். சால்மன் மீன் வந்து நார்வேயோட உப்பு தண்ணியும் குடிநீர் தண்ணியிலையும் வசிக்கும். நார்வேயோட பிக்கெஸ்ட் மீன் எக்ஸ்போர்ட் தானே. நார்வேயோட பிக்கெஸ்ட் மீன் எக்ஸ்போர்ட்ல சால்மன் மீன் வந்து பெரிய இடத்துல இருக்குது. உலகத்துல சால்மன் மீன் விதமா ரெடி பண்ணுவாங்க. ஏன் சூஷி கூட சால்மன் மீன்ல தான் ஃபில்லிங் வச்சு செய்வாங்க. நார்வேஜியன்ஸும் விதமா சால்மன் மீன் ரெடி பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த வேயை இப்போ நான் காட்ட போறேன். இவ்வளவு கதைக்கிறேன், கடைசி வரைக்கும் அந்த மீனே உங்களுக்கு காட்டல. ப்ராபபிளி எடிட்டிங்ல போட்டோ போட்டிருப்பேன். இதுதான் அந்த மீன்.
உள்ளுக்குள்ள வந்து ரோஸ் கலரா இருக்கும். எனக்கு வந்து மீனே பிடிக்காது. நான் சாப்பிட ஒரே ஒரு மீன்ண்டா இந்த மீன் தான். உங்களோட நாடுகள்ல இது விலைன்ட்டு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு கேரண்டி பண்றேன், நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ இந்த மீன் ஒர்த்து, சத்தியமா ஒர்த்து. ஓகே எரியுது, ஓகே எரியுது. நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது மோகனு லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது கனவிலும் நினைக்கல வாழ்க்கைத்தான் மாறுது கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப. ஸோ பொட்டேட்டோ கொஞ்சம் எரிஞ்சிட்டு, பட் தட்ஸ் லிட்ரலி none of my business. ஸோ that's it. டேபிளில் ட்ரை பண்ணுவோம். ஓ, இது இப்படி உறிஞ்சு வருகுது. அப்போ நான் அந்த எரிஞ்ச இதை சாப்பிட தேவையில்ல. இப்போ இந்த சால்மன் மீனை இப்படி வெட்டுறேன் பாருங்க. திரும்பி திரும்பி சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில இந்த சால்மன் மீனை ட்ரை பண்ணாம விடாதீங்க ப்ளீஸ். ஒருக்கா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, காசு போனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. நீங்க சாப்பிட்ட கையோடையே உங்களோட வாய்க்குள்ள இது வந்து மெல்ட் ஆகும். சில சாப்பாடுகளுக்கு பெருசா ஸ்பைசஸ் தேவையில்லை. இது உண்மையாவே நீங்க சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கிற மீன். இந்த சால்மன் மீன், இந்த தண்ணியோட வியூ, இதில் வந்து எங்கள் அம்மா எல்லாம் மீன் கறி செய்வா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்வேஜியன்ஸோட ஒன் ஆஃப் த வேன்னு தான் காட்டினான். நீங்கள் இந்த மீனை எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. வேண்டின உடனே எல்லா ஸ்பைசஸையும் போடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த மீனோட டேஸ்ட்டை உணருங்க. அதுக்கு நீங்கள் சும்மா ஒரு கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போட்டு இந்த மீனை முதல் அந்த டேஸ்ட்டை முதல் அனுபவிங்க. அதுக்கு பிறகு கிடந்து உங்களோட வேயில் சமையுங்க. ஓகே, நாங்கள் நார்வேஜியன்ஸோட சில ஐகானிக் ஃபுட்டை நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். வீடியோவில் வர ஏதாவது ஒரு ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்களா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோட இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்ன இது ஆங்கர் மாதிரி ஆயிட்டேன். ஹலோ, வெல்கம் டு மை ஷோ. அதுக்கு பிறகு இந்த லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு அதெல்லாம் பண்ணி விட்டுட்டு போகணும். சரியா? பாய்.